பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தி தூரல்களாக பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உரிய ஆவணமின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய இந்த சோதனையில் பணம் பிடிபட்டது. பணம் குறித்து காரில் வந்தவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். ஆற்காடு அருகே பிறந்து 2 மணி நேரமான ஆண் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆற்காடு அடுத்த கலவை அரசு மருத்துவமனையில் பராமரிக்கப்படாத பிணக்கிடங்கு அருகே பிறந்து 2 மணி நேரமே ஆன ஆண் குழந்தை கிடந்துள்ளது. இதனை கண்ட பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து குழந்தையை மீட்ட மருத்துவமனை ஊழியர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பொள்ளாச்சி மாவட்டத்தை சுற்றியுள்ள சொகுசு விடுதிகள் மற்றும் பண்ணை வீடுகளை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக விவசாய சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், நீர்வளமும் பசுமையும் நிறைந்த இந்த பகுதியில் விவசாயத்தை பாதிக்கும் வகையில் ஏராளமான சொகுசு விடுதிகளும் பண்ணை வீடுகள், பொழுதுபோக்கு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடும் நபர்களை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் ஒருவர் கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மிக விரைவில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் கோஷங்களை எழுப்பினார். இந்நிலையில் கருப்பு சட்டை அணிந்து பிரச்சார போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது வாகனங்களில் கட்சிக் கொடிகள் கட்டக்கூடாது என்றும், இருசக்கர வாகனங்களில் பேரணியாக செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் தேர்தல் விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்ஸ் நலசங்கத்தின் 2019ஆம் ஆண்டிற்கான உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்றது. இதன் நிறுவனர் சுவாமி செல்வமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஹைட்ராலிக் லைசன்ஸ் தமிழகத்தில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க கோரி பல்லாவரத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் ரேடிய சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரைப்படங்களில் ஆபாச காட்சிகளை தடை செய்ய வேண்டும், மதுபான கடைகளை மூட வேண்டும் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தீநகரில் எஃப்எஸ் கிரியேட்டர்ஸ் மற்றும் ட்ரீம் பிங்க் சார்பில் மிஸ்டர் மிஸ் போட்டோஜெனிக் போட்டி நடைபெற்றது. தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற விழாவில் 30க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். இதில் நடுவர்களாக இன்டர்நேஷனல் பட்டம் வென்ற தேவந்தி யோகானந்தன், நடிகைகள் புவிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் எண்ணிய 2 கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணாபுரம் பகுதியில் இரவு நேரங்களில் அளவுக்கு அதிகமாக மணல் கொள்ளை நடைபெறுவதாக பொதுமக்கள் அளித்த தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது டிராக்டர் மூலம் மணல் கடத்தலில் ஈடுபட்ட பாக்கியம் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை கைது செய்ததோடு மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குடும்ப பிரச்சினையால் தாயும் மகளும் விஷம் குடித்ததில் 4 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன உடையார் முத்து பகுதியைச் சேர்ந்த நீலா என்பவர் தனது கணவருடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சினையால் தனது 4 வயது மகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தானும் விஷம் அருந்தியுள்ளார். தற்போது மகள் உயிரிழந்த நிலையில் நீலா ஆபத்தான நிலையில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாமக்கல் மாவட்டம் செல்லப்பம்பட்டி கிராமத்தில் உள்ள ஓம்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோமாதா பூஜையுடன் தொடங்கிய விழாவில் காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு முதல் கால யாக பூஜை நடத்தப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
திருச்சியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செவ்வாய்க்கிழமை தொடங்க உள்ளதை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல் உள்ளிட்ட பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பிரகந்திய நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை ஒட்டி அம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் 5ஆம் நாள் விழாவாக திருவீதி விழா நடைபெற்றது. இதையொட்டி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மூலை சப்பரத்தில் ஒருசேர எழுந்தருளி திருவீதி விழாவாக வந்து பக்தர்கள் அருள் பாலித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மார்ச் 24ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவ சாந்தியுடன் இவ்வாண்டிற்கான பங்குனி பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் தொடர்புடைய நபர்களுக்கு உரிய தண்டனை வழங்கக் கோரி தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட காவல்துறை அதிகாரி மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அப்போது முழக்கம் எழுப்பினர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,60,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கெங்கவல்லி அடுத்த மும்முடி சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது ஜெயங்கொண்டத்திலிருந்து பெங்களூர் நோக்கி சென்ற ஆம்னி பேருந்தில் பணம் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் ஜவுளிக்கடை உரிமையாளர் அப்துல்லா, வெடிமருந்து வியாபாரி மாது ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.